ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ இந்த யூடியூப் சேனலில். சாரி, இது ஓல்டு வீடியோ தான். 3 வீக்ஸ் முன்னாடி எடுத்தது. ஸோ லைக் இங்கே கொஞ்சம் ஃப்ளூ சீசன்லாம் போகிறதால வாய்ஸ் கொஞ்சம் கரமுரன்னு தான் இருக்கும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி குட்டீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ண போகிறேன்னா, பன்னீர் பரோட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். ஆல்ரெடி சப்பாத்தி டோ இருந்துச்சு. ஸோ பன்னீர் ஃபில்லிங் மட்டும் பண்ணணும். ஸோ இங்கே காஸ்கோவில் வந்து கோபி பன்னீர் பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காஸ்கோனாலே தெரியும், எல்லாம் படா படா சைஸில் இருக்கும். 2 பெரிய க்யூப்ஸ் வரும். நான் இப்போ ஒன்று மட்டும் தான் பண்ண போகிறேன், ஃபில்லிங் ரெடி பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக பன்னீர் ஃபில்லிங் இல்லை பன்னீர் புஜ்ஜி வந்து என்ன பண்ணுவேன்னா, கிரேட்டர் யூஸ் பண்ணி கிரேட் பண்ணி ரெடி பண்ணுவேன். ஆனால் என் கசின் என்ன சொன்னாங்கன்னா, ஸோ வாட்டரில் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணான்னா அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் க்ரம்பிள் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு க்யூப் மட்டும் எடுத்து அதில் வார்ம் ஹாட்டாகவே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாட் வாட்டர் போட்டு கொஞ்சம் நேரம் சோக் பண்ணிட்டேன். ஸோ மார்னிங் டைம் ஆகிறதால அப்ராக்சிமேட்லி ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நல்லா சாஃப்டாகி இருந்தது. இப்போ இது கூட என்னென்னா கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர், சால்ட்டு, கொரியாண்டர் பவுடர், கியூமின், பெப்பர் பவுடர், கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் ஆட் பண்ணி இதை வந்து பன்னீர் கூட சேர்த்து ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்னென்னா சர்ச் பண்ணி பார்த்தேன்னா ஆல்மோஸ்ட் அது சாஃப்டாக இருந்தது. ஸோ தண்ணி வடிச்சிட்டு இதை இப்போ க்ரம்பிள் பண்ணிக்கிறேன். நல்லாவே சாஃப்டாக இருந்தது. ஆக்சுவலாக இது ரொம்ப நல்லாயிருக்கு. கிரேட்டர் யூஸ் பண்ணாலும் அந்த கிரேட்டரில் ஸ்டிக் ஒட்டிக்கிட்டு சரியாகவே கொஞ்சம் வராமல் இருந்தது. ஸோ இது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த நான் சொன்ன மசாலாஸ்லாம் உள்ளே போட்டுட்டு இப்போ வந்து இது சப்பாத்தி ஃபில்லிங் மாதிரி உள்ளே வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் கொண்டு வந்துட்டேன், ட்ரை மாவெல்லாம். இப்போ நான் வந்து இன்ஸ்டாவில் இன்னொரு வீடியோ பார்த்தேன். லைக் என்னென்னா, இதை தேய்ச்சிட்டு அது உள்ளே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோல் மாதிரி பண்ணி ஸ்விரல் பண்ணி அப்புறம் தேய்ச்சி பண்ணாங்க. ஸோ நான் யூஸ்வலாக அப்படி பண்ண மாட்டேன். சரி, இந்த வாட்டி அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி க்ரம்பிள்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரோல் பண்ணிடுவாங்க. சாரி, ஒரு கையில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ இப்போ இதை ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே ஸ்விரல் பண்ணிவிடுவேன். ரொம்ப ஸ்லோவாக இருக்குல்ல, டைம் லேப்ஸில் வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்குமே அந்த கேப் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ மேபி ஃபஸ்ட் டைமில் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். நிறைய பேர் கதைலாம் சொல்லுவாங்க. அது ரிலேட்டபுளாக இருக்கும். நமக்கும் அவ்வளோ கதை இருக்கும். ஆனால் அவ்வளோ அழகாக சொல்ல வருமா அப்படின்ட்டு டவுட்டு. இதை நான் ஸ்விரல் பண்ணி அமுக்கும் போதே பாதி வெளில வந்துடுச்சு. ஸோ இதுக்குள்ளே கொஞ்சம் ட்ரை மாவு போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு டேட்டூ போட்டிருக்கேன்ல, அது வந்து என்னோடய குட்டீஸோட நேம். எனக்கு 2 கேர்ள்ஸ். பெரிய பாப்பா பேர் லான்யா, 8 years old. சின்ன பாப்பா பேர் லியா, 3 years old. ஸோ நான் தேய்ச்சி எடுத்தோடனே இப்படி தான் இருக்குது. ஸோ எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்காக தான் இப்படி சுருள் பண்ணி பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு காலையில் எழுந்திரிச்சி வேலை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். லைக் யூஸ்வலாக என்னோடய டைம் வந்து 4:30க்கு அலாரம் ரெகுலராக அடிக்கும். இதை அடித்ததுக்கப்புறமா எழுந்திரிச்சி என்னோடய மார்னிங் ஒர்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு கிச்சன் வரத்துக்கு ஆல்மோஸ்ட் 5 ஆகிடும். 5க்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா ஜாலியாக இருக்கும், அமைதியாக இருக்கும்.
சம்டைம்ஸ் ஏதாவது வீடியோஸ் பார்த்துட்டே சமைப்பேன், இல்லை ஏதாவது சீரீஸ் பார்ப்பேன். சம்டைம்ஸ் வீட்டுக்கு ஃபோன் பேசுவேன். ஸோ இதெல்லாம் என்னோடய மார்னிங் டியூட்டிஸ். ஜாலியாக இருக்கும். எனக்கு அது என்னமோ டைம் கன்சியூமிங் மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஃபஸ்ட்டு பண்ண மெத்தட். இப்போ வந்து நான் சரி நம்ம யூஸ்வலாக பண்ணுற மெத்தட்லேயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன். யூஸ்வலாக பண்ணுற மெத்தட்னால் பெருசாக ஒன்றும் இல்லை. உள்ளே இந்த மோமோஸ் மாதிரி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொழக்கட்டை மாதிரி உள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு சுற்றுவோம். ஐ மீன் உருண்டை பண்ணிப்போம்ல, அந்த மாதிரி பண்ணி தான் எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த மெத்தடுக்கும் அந்த மெத்தடுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்க மாதிரி தெரியல. நீங்களே பாருங்களேன். மேபி சில பேருக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கலாம். பட் எனக்கு வந்து இதுவே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அது 1 ரோல் பண்ணுறதுல நான் இந்த டைமில் 2 ரோல் பண்ணி எடுத்துருவேன் போல், அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இது எனக்கு நடுவில் பிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. லைக் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சிச்சு வெளியில் வந்த மாதிரி இருந்தது. இந்த மெத்தட் வந்து எனக்கு பியவும் இல்லை, நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஐ மீன் ரெகுலராக நான் பண்ணுறது. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு ஸ்விரில் பண்ணி எடுத்து சுட்ட சப்பாத்தி. இது பாருங்களேன், ஒரு ஓட்டை கூட இல்லை. நிறைய பேருக்கு இது தெரியும். நான் அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கும். பட் நான் அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கல. ஸோ லைட்டாக தான், ஐ மீன் பிஞ்சு வர மாதிரி தேய்க்கல. சாஃப்டாக தான் தேய்ச்சிட்ருந்தேன். இதுதான் கொழுக்கட்டை மாதிரி போட்டு எடுத்த பன்னீர் பராத்தா. பட் இதுலேயுமே ஃபில்லிங் எல்லா ஏரியாலையுமே ஸ்ப்ரெட் ஆகி தான் இருக்குது. இப்போ அதையும் போட்டு எடுத்துடலாம். மீன்வைல் நான் சரி ஸ்குவிட் கேம் பார்க்கலாம். சீரீஸ் 1 எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சீரீஸ் 2 வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக, ஐ மீன் இந்த சீசன் 2 வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். தெரியல, மேபி சீசன் 1 தான் எப்பயுமே எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுலேயே நம்ம மூடு வந்து செட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் செகண்ட் சொட்ட சப்பாத்தி. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டை விட செகண்ட் ரொம்ப நல்லா வந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ நீங்கள் எப்படி, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு சொல்லுங்கள். ஸோ ரிமைனிங் இருக்கிற இந்த பன்னீர் ஃபில்லிங் கூட எடுத்து வச்சிட்டேன்னா நான் ஐ திங்க் நைட்டு நான் தோசைக்கு இல்லை நெக்ஸ்ட் டே தோசைக்கு யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே குட்டீஸும் எந்திரிக்கிற டைம் வந்தாச்சு. ஸோ பெரிய பாப்பா பேர் லானியா, சின்ன பாப்பா பேர் லியா. லானியா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிட்றான்னா கொக்கோ மில்க்கு கூட ஸ்மோர்ஸ். ஸோ லியாவுக்கு வந்து எப்பயுமே காலையில் களி. நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாலுமே காலையில் அந்த களி சாப்பிட்டா தான் அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல். ஸோ எங்கள் வீட்டில் எப்பயுமே ஹஸ்பண்ட் தான் நான்வெஜ் சமையல். ஸோ காலையிலே சிக்கன் குழம்பு வச்சிடலாம்
அப்படின்னு சொல்லி அவரும் சைடில் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ லியா கிளம்புற டைம் வந்தாச்சு. அவள் யூனிஃபார்ம் மாண்டசரி போகிறதால யூனிஃபார்ம் கம்பல்சரி. ஸோ நான் கிளப்பி விட்டுட்டு பெட்டெல்லாம் மேக் பண்ணிருந்தோம், மடித்து வைக்கிறது. ஸோ இதுதான் லியா தூங்குற இடம். அவளுக்கு தனியாக பெட்டு கொடுத்தாச்சு. ஸோ அவள் மடித்து வச்சுருவா. நானும் பாப்பாவும் இங்கே தூங்குவோம். அத்தை மாமா அம்மா அப்பா வந்தாலும் இந்த ரூமில் யூஸ் பண்ணிப்பாங்க. அவளோட தான் லியா தூங்குவாள். ஸோ இப்போ அவங்க யாரும் இல்லாததால் நானும் லியாவும் இங்கே இருக்கோம். பெரிய பாப்பாவும் ஹஸ்பண்டும் அங்கே படுத்துப்பாங்க. ஏன்னா பாப்பா நானும் சீக்கிரம் எந்திரிக்கும் போது இவ தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆயிரும். ஸோ சிக்கன் குழம்பு கெட்டிங் ரெடி. ஸோ அதை கடைசியாக இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏதோ பருப்பு பொடி போடுவாருன்னு நினைக்கிறேன். அதுதான், அவ்வளோதான். லஞ்சுக்கு எங்களுக்கு இதுதான். ஏதோ மசாலா அரைச்சி போடுறாரு. ஸோ ஹஸ்பண்ட் தான் சிக்கன், மட்டன், எறா எல்லாமே அவர் தான் குக் பண்ணுவார். ஸோ மீட் எங்கே நான் சொதப்பிடுவேன்னு எனக்கு தரமாட்டாரா இல்லை என்னன்னு தெரில. பட் ஃபிஷ் அண்ட் கிராப் நான் தான் எப்போயுமே சமைப்பேன். ஸோ இல்லையா ஸ்கூல் போயிட்டா வந்துட்டா 12:30க்கு ரிட்டன் வந்துடுவா எப்பயுமேவும். ஸோ அதோடு நம்ம டின்னருக்கு ஜம்ப் ஆகிடலாம். டின்னருக்கு இட்லி அண்ட் மிச்சம் இருக்கிற குழம்பு. அப்புறம் கிச்சன்லாம் தொடச்சாச்சு, க்ளீனாக பண்ணியாச்சு. ஒரு லோடு டிஷ்வாஷர் ஓடுது. ஆல்மோஸ்ட் முடிய போகுது போல். முடிச்சதுக்கப்புறம் இதையும் லோட் பண்ணிவிட்டு தூங்க போயிடுவோம். ஸோ 8:30க்குலாம் வி ஆர் டன்.